தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பல திரைப்பிரபலங்கள் அவங்களோட இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நொடியில நம்ம விஜய் அவர்கள் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களோட இறுதி அஞ்சலிக்கு வருவாரா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிற மாதிரி விஜய் அவர்கள் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களோட இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டு அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அவரோட முகத்தை பார்க்கும்போது ஒரு பெரும் சோகம் தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அவரோட முகத்தை பார்த்து கேட்குற மாதிரியான புகைப்படங்களாக நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் இப்போ தாய்லாந்தில் ஷூட்டிங் இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, என் மகனோட முதல் படம் ஒரு பெரிய ஃப்ளாப்பு, இப்போ என்ன பண்ணுறது, அவன் கெரியரை நான் எப்படியாவது பில்ட் பண்ணணுமே அப்படின்னு நினச்சி நிறைய யோசனைகளுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களோட சேர்ந்து அவன் ஒரு படம் பண்ணான் அப்படின்னா அவனோட கெரியர் பூஸ்ட் ஆகும்னு நினச்சேன். இதை பற்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட பேசினேன். அண்ட் கதையும் சொல்லி என்ன பட்ஜெட்டில் நம்ம பண்ணலாம், உங்களோட ரெனுமரேஷன் என்ன, உங்களோட சம்பளம் எவ்வளோ நீங்கள் வாங்குவீங்க அப்படின்ற பற்றியும் பேசினேன். ஆனால் அவர் சம்பளத்தை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் விஜயோட கெரியருக்காக அவர் படம் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் செந்தூர பாண்டி. அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் விஜயோட கெரியரில் அது மறக்க முடியாத ஒரு படமாகவும் அவனோட கெரியரை ஷேப் பண்ணுறதுக்கு உதவியாகவும் அந்த படம் இருந்துச்சு அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நிலையில் விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட அண்ணனை மீட் பண்ண வருவாரா, அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்துப்பாரா அப்படின்னு யோசித்த நிலையில் அடிச்சு பிடிச்சி தாய்லாந்திலிருந்து ஓடி விஜயகாந்த் அவர்களோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாரு நடிகர் விஜய். விஜயோட மனசில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, பெரிய அண்ணா ஸ்தானத்தை அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சாலும் இப்போ அரசியலை களமிறங்கிறதா இருக்கக்கூடிய விஜயோட இந்த ஒரு பயணத்தில் இப்போது அவர் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதமாக அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துட்டு இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் ரசிகர்களுக்கு எழுந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் எங்களோட சார்பாக நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்திக்கிறோம்.